நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். त्वम् अप्रमेयश्च दुरासदश्च जितेन्द्रियश्च उत्तम धार्मिकश्च अक्षय्य कीर्तिश्च क्षितिक्षमावान्. இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது. வாலியினுடைய மனைவி தாரை. தாரை ராமனை முதல் முறையாக காண்கிறாள். கணவனை இழந்த சோகத்தோடே தாரை ராமனை நன்கு திட்ட வேணும், நிந்திக்க வேணும் என்று வந்தாள். ஆனால் ராமனை கண்ட தாரை ஓஹோ என்று புகழ்ந்து பேசுகிறாள். துவம் அப்பிரமேயச்ச, ராமா, உன்னுடைய பெருமை, உன்னுடைய உருவம், உன்னுடைய பண்பு இதெல்லாம் என் வாக்குக்கு எட்டாது, என் மனத்துக்கு மீதூர்ந்து இருக்கும். துராசதஸ்ய, உன்னை யாரும் நெருங்க முடியாது, ஜெயிக்க முடியாது. உத்தம தார்மிகஸ்ய, தர்மம் அறிந்தவர்களிலேயே சிறந்தவன், ஒரு நாளும் தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டாய். அக்ஷய்ய கீர்த்திச்ச, உன்னுடைய புகழ் கீர்த்தி எப்போதும் குறையாது. ராமனுடைய கீர்த்தி குறையுமா? இன்றளவுக்கும் ராமனுடைய புகழ் நிற்கிறதே. எதனால் நிற்கிறது? ராமனுடைய புகழ் நிற்பதற்கு காரணத்தை நாம் இப்போது கூர்ந்து நோக்க வேண்டும். ராமனுடைய புகழ் இருக்கு, தர்மபுத்தனுடைய புகழ் நிற்கிறது, அர்ஜுனனுடைய புகழ் நிற்கிறது, தசரதனுடைய புகழ் நிற்கிறது, சிபி சக்கரவர்த்தியினுடைய புகழ் நிற்கிறது. எதனால்? இது ஒரு சிலர். ஆனால் சிசுபாலனுக்கு புகழில்லை, ராவணனுக்கு புகழில்லை, இவர்களுக்கெல்லாம் புகழில்லை. எதனால்? சட்டுன்னு ஒன்று தோணும், அவர்கள்லாம் தர்மத்தின் வழி போனார்கள், புகழாளர்கள். இவர்கள்லாம் அதர்மத்தின் வழி போனார்கள், புகழை இழந்தார்கள் என்று சொல்ற தோன்றது இல்லையா? வாஸ்தவந்தான். ஆனால் அதுக்கு மேலே அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. வெறுமே தர்மத்தின் வழி அதர்மத்தின் வழின்னு சொல்கிறத காட்டிலும் என்ன அதர்மத்தின் வழி? இந்த அதர்மத்தின் வழி போனார்கள்ங்கிறமே. துரியோதனன் எப்படி அதர்மத்தின் வழி போனான்? ராவணன் என்ன அதர்மத்தின் வழி போனான்? சிசுபாலன் என்ன அதர்மத்தின் வழி போனான்? கம்சன் என்ன அதர்மத்தின் வழி போனான்? யோசிச்சு பார்ப்போமா? என்ன நம்ம சட்டுன்னு சொல்லிவிடுறோம், அவளை தள்ளிவிடுறோம், இவெல்லாம் அதர்மத்தின் வழி போனார்கள். கம்சன் எதனால தெரியுமா தப்பு நடந்தது? தன்னுடைய கூட பிறந்தவள் சகோதரி தேவகி, அந்த தேவகியினுடைய மகன் கண்ணன், அவனை கொல்றதுக்கு என்ன பாடு? முதல்ல கூட பிறந்தவளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாரே, அது எவ்வளவு பெரிய குற்றம். இன்னும் கேட்டால் அன்னைக்கே ஆகாசத்திலிருந்து ஒலி எழுந்தது. தேவகிக்கும் வசுதேவருக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. தேரில் ஏற்றி உட்காத்தி வைத்து கொண்டு கம்சன் தேரோட்டி கொண்டு போகிறார். அப்போது ஆகாசவாணி ஆகாயத்திலிருந்து அசரீரி வாக்கு சொல்லித்து, முட்டாளே, இவள் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது பிள்ளை உன்னை கொல்லப் போகிறான். அது கேட்ட உடனே அவனுக்கு கோபம், கத்தியை உருவிக்கொண்டு தேவகியை வெட்டி விடுகிறேன் என்று போனான். வசுதேவர் தான் சொல்லி தடுக்கிறார். பங்காளி, கூட பிறந்தவளே கொன்ற குற்றம் வேண்டாம், பெண்ணை கொன்ற குற்றம் வேண்டாம், கல்யாணத்தன்னிக்கே கொன்ற குற்றம் வேண்டாம், பாப்பத்தை சம்பாதிக்காத கம்சா என்று சொல்ல சரின்னு விட்டுட்டு, ஆனால் சிறைச்சாலையில் தூக்கி போட்டுட்டார். அது முதல் குற்றம். அப்போ கூட பிறந்தவளிடத்தே சிறைச்சாலையில் இட்டது குற்றம். அடுத்து அதுதான் போனா போறதுன்னா, அவளுக்கு பிறந்த ஒரு குழந்தையா கொன்னானே, 6 குழந்தைகளையும் முடித்தான். 7வது தான் யோகமாயா இங்கிருந்து அங்கு மாறி போனாள். 8வது குழந்தை கண்ணன். அந்த கண்ணன் தானே இவரை கொல்றதுக்காக பிறந்தவர். மற்ற 6 பேரையும் கொன்றான் அல்லவா? எந்த குழந்தை தன்னை கொல்ல போகிறதோ அதை எதிர்ப்பது கூட கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் தனக்கு ஒண்ணுமே பண்ணாத 6 குழந்தைகளை கொன்னா மருமகனாச்சே. என கூட பிறந்தவர்களுடைய பிள்ளைகள்னா மருமான் தானே, அப்ப பங்காளி தானே. அந்த அளவுக்கு நெருக்கம், உறவுக்காரர்களிடத்துல குற்றம் செய்யவே தான் கம்சனுக்கு பெரிய இடி விழுந்தது. பாருங்க, அங்கேயும் உறவுக்காரால்கிட்ட பண்ணிட குற்றம். அடுத்தது ராவணன் எடுத்துப்போமே. ராவணனுக்கு சீதையினிடத்தில் அபச்சாரப்பட்டது ஒரு குற்றம். ஆனால் அடுத்த பெருங்குற்றம் தெரியுமா? கூட பிறந்த தம்பி விபீஷணன். விபீஷணனை தாசவச்ச அவமானிதா, ஒரு தாசனை போல நடத்தி எட்டி உதைத்து, துவாம் துதி குலபாம்சனம், இந்த குலத்துக்கு கோடரிக்காம்பாக பிறந்தாய், வீடனா வெளியே போ என்ன அவன் அவமானப்படுத்தினானோ இல்லையோ. அப்ப கூட பிறந்த தம்பியினிடத்துல தப்பு பண்ணது ராவணனுக்கு குற்றம். அப்ப ராவணன் குற்றமும் கூட பிறந்தவனிடத்துல தப்பு, கம்சனுக்கு குற்றமும் கூட பிறந்தவனிடத்திலே தவறு. இப்ப இவர்கள்லாம் சீர்தூக்கி பார்த்தா ஆக மொத்தத்தில் பங்காளிகளிடத்துல தப்பா நடந்துகிறா என்று தெரியுது.
ராமன் அதைத்தான் செய்யவே விரும்பவில்லை. எத்தனை தூரம் தூண்டினா எல்லாரும், ராமா பரதன் உனக்கு இப்படி பண்ணிவிட்டான், கைகை இப்படி பண்ணிவிட்டா, கைகை சொன்னாங்கிறதுக்காக வஞ்சம் தீர்த்துருவோம், அவளை முடிச்சுட்டு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ. பலரும் பேசியிருக்கா. யாரோ பேசல, லக்ஷ்மணனே சொல்லியிருக்கிறான், வசிஷ்டரே சொல்லியிருக்கிறார், பலரும் சுமந்திரர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஆசங்கலையே ராமன் அச்சஞ்சலமான புத்தியோட அது எப்படி நம் தாய் சொல்படி நாம கேட்காத போவோமா? அது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தாய் மாற்றான் தாயாக, தன்னுடைய தாய் அல்ல, தன் தாய் கௌசல்லை, மற்றொரு தாய் தான் கைகை. இருந்தாலும் ராமன் அந்த தப்பை பண்ணவே மாட்டார். ஏன் நாள் பண்ணிவிட்டால் அது பெரிய வெனையில போய் முடிஞ்சு போடும். அதே போல எத்தனை பேர் பரதனை பத்தி கோள் சொன்னா, இவனா தாய் எவ்வழி தனையன் அவ்வழி, அம்மா நாட்டை பறித்தாள், இவன் உயிரை பறிக்க வந்திருக்கிறான். குஹனே சந்தேகப்பட்டான், லக்ஷ்மணனே சந்தேகப்பட்டான், பரத்வாஜரே சந்தேகப்பட்டார். இத்தனை நடந்தாலும் ராமனுக்கு பரதனிடத்தில் இருந்த எண்ணம் மாறவே இல்லையே. நம்ம தம்பி தப்பு பண்ண மாட்டான், அந்த அளவுக்கு உறுதி. அப்ப ரெண்டு பக்கமும் பாருங்க, இப்போ உறவுக்காராள்கிட்ட தப்பு பண்ணவர்கள்லாம் எப்படி கெட்டு போயிருக்கான்னு பார்த்தோம். ஆனா ராமன் அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். இத்தனைக்கும் கண்ணனுக்கு பலராமன் ஒன்றும் பெரிய உதவி புரிந்தவர் அல்லர். அப்பப்ப பலராமனும் கண்ணனை விட்டுட்டு போயிருக்கார். ஆனா அவர் தப்பு பண்ணச்சே தடுப்பானே தவிர அதுக்கு மேல குற்றத்தை கண்ணன் பார்த்ததே கிடையாது. அப்ப உறவுக்காரர்கள் இருந்தால் குற்றம் பாராதே, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா அதை கொஞ்சம் ஜாகிரதையா நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். உறவுக்காராள்கிட்ட குத்தம் பார்க்காதேன்னா அவ பண்ற தப்புக்கெல்லாம் துணை போவாய் என்று பொருள் அல்ல. அவர்கள் தவறிழைத்தால் தட்டி கேட்க வேண்டும். நாம சொன்னது அவளுக்கு பிடிக்கலையா, விலகிடணும். இதே விபீஷணன் ராவணனையே கொன்னு இருக்கலாமே, ஆனால் அவன் கொல்லவில்லை, சண்டை போடவில்லை, எதிர்த்து முடிந்ததோ முடியலையோ வெளியில வந்துட்டார். ராமன் தார்மிகன், அவன் பட்சத்தில் இருந்தார். அப்ப உண்மை எடுத்துரைத்தான், முடிந்தது. ஆகவே எப்படி பங்காளிகள்கிட்ட நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தாரை ராமனை பார்த்து கொண்டாடுகிறாள். துவம் அக்ஷய கீர்த்திச்ச, உன்னுடைய புகழ் ஏன் குறையாமல் இருக்கு? ராமன் புகழ் குறையாமல் இருக்க காரணம் பந்து மித்திரர்கள் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆனா ராவணன் புகழ், விபீஷணன், ராவணனோ கம்சனோ சிசுபாலனோ இவர்கள் புகழ் குன்ற காரணம் உறவுக்காரர்களையே இகழ்ந்தார்கள், அவர்களிடத்திலேயே குற்றம் கண்டுபிடித்தார்கள். இந்த ரெண்டையும் நன்னா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்ப நாம் எப்படி இருக்கணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னுடைய புகழ் ஏன் குறையாமல் இருக்கு? ராமன் புகழ் குறையாமல் இருக்க காரணம் பந்து மித்திரர்கள் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆனா ராவணன் புகழ், விபீஷணன், ராவணனோ கம்சனோ சிசுபாலனோ இவர்கள் புகழ் குன்ற காரணம் உறவுக்காரர்களையே இகழ்ந்தார்கள், அவர்களிடத்திலேயே குற்றம் கண்டுபிடித்தார்கள். இந்த ரெண்டையும் நன்னா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்ப நாம் எப்படி இருக்கணும்? ராவண நாட்டம் கூட பிறந்த தம்பியை எட்டி உதச்சு அனுப்பிச்சுடணுமா? கம்ச நாட்டம் கூட பிறந்தவளையே அரெஸ்ட் பண்ணணுமா? ஒத்தருக்கொத்தர் பங்காளி சண்டை வந்துருத்துன்னு வச்சுங்க, சொத்து தகராறு இருந்தால் கோர்ட்டுக்கு போடுவோம், ஈகோ தகராறுக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. இப்போ அப்போ ஒத்தருக்கொத்தர் என்னமோ கருங்குருங்குன்னு ஒன்றுக்கு ஒன்று கரடி புலி சிங்கம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஒருத்தரை பார்க்கச்சேவே கோபம் வருதுன்னால் பார்க்காதீங்க, அதான் ஒரே வழி. பார்த்துட்டு கோபத்தை அடிக்க முடிஞ்சா அது யோகி. ஒரு யோகிக்கு இருக்கிற திறமை என்ன? தனக்கு நேர் விரோதியை பார்த்தா கூட கோபமே படாமல் அடக்கிக்கிறார் பாருங்க, அது சிறந்த நிலை. அந்த நிலை இருந்துடுத்துன்னா வரவேற்கத்தக்கது. ஆனால் நாம யார் இப்போ அந்த யோக நிலைக்கெல்லாம் போகலையோ இல்லையோ, அப்போ என்ன செய்யலாம்? பார்க்காமலே இருக்கிறது தான் வழி. யாரை பார்த்தா பிடிக்கலையோ, யாரை பார்த்தா கோபம் வந்துடுறதோ பார்க்க வேண்டாம். அப்போ அவர் தெற்கு தெரு வழியாக போனால் நாம் வடக்கு தெரு வழியாக திரும்பி வந்துடணும். அவர் கிழக்கு வீதி வழியாக போனால் நம்ம மேற்கு வீதி வழியாக திரும்பி வந்துடணும். சாமி இதை போல இருக்க முடியுமான்னா அப்போ டாலரேட் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தை ஒன்று டாலரன்ஸ் லிமிட்டை வளர்த்துக்கணும். சகிப்புத்தன்மை, சகித்துத்தன்மையை வளர்த்துனுட்டோம், பேசலாம் பழகலாம். அது வளரலை, அப்போ பார்க்காமல் தான் இருக்க வேண்டும். ராமனுடைய புகழ் பரவ காரணம் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். தசரதன் தந்தை விட்டு கொடுக்கலையே, கைகேயி தாய் விட்டு கொடுக்கலே, லக்ஷ்மணன் தம்பி விட்டு கொடுக்கலே, பரதன் தம்பி விட்டே கொடுக்கல. ராமனை பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி. இப்போ கெட்டது பண்ணது கைகேயி, ஒருவேளை கெட்டது கைகேயோட சேர்ந்து பரதனம் பண்ணியிருப்பானோ என்று சந்தேகப்படுற அளவுக்கு நினைக்கலாம்.
நல்லதே பேசிட்டு இருக்கிறது கௌசல்யை, கூட பிறந்திருக்கிற லக்ஷ்மணன், இந்த கெட்டதுக்கு காரணமா இருந்த தசரதன். இப்ப ராமனை சுத்தி எத்தனை கோணங்கள் இருப்பாருங்க, எல்லாரும் உறவுக்காரா. இந்த கெட்டது நடக்கிறதுக்கு காரணமே தசரதன், கெட்டதை ஏற்படுத்தினதே கைகேயி. ஒருவேளை கெட்டதுக்கு துணை இருப்பாரோ பரதன். இந்த கெட்டதை ஏத்துக்கவே முடியாது கௌசல்யா, லக்ஷ்மணன். ஆச்சரியம் என்னன்னா, ராமன் ஒத்தரையுமே விட்டு கொடுக்கல. லக்ஷ்மணனையும் விடலே பிடிச்சுன்னு விட்டார், கௌசல்யக்கு உபதேசம் பண்ணி கூட்டின்னு விட்டார், தசரதனையும் விடலே சொன்ன சொல்படி கேட்டுவிட்டார், பரதனையா நீதான் நாட்டை ஆள போறேன்னு விட்டார், கைகேயா கூட்டி வைத்து நீதான் தாய், நீ சொன்னா கேட்க மாட்டேனா என்று திரும்ப கேட்கிறார். ஆக ஏன் இத்தனை பேர் அரவணைச்சுன்னு போறார்? உறவுக்காரர்கள் அரவணைச்சுன்னு தான் போயாகணும். அவர்கள் தப்பே பண்ணியிருந்தால் இப்படித்தான். இது ராமன் செய்து வைத்த வழி. இதனாலதான் வால்மீகி கொண்டாடுறார், ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய பரிரக்ஷிதா. நம்முடைய ஜனத்தையும் காப்பாத்திக்கணும், உலகத்துக்கும் நல்லது பண்ணணும். சில பேர் சொசைட்டிக்கு நிறையா நல்லது பண்ணுவா, ஃபேமிலியை விட்டு கொடுத்துருவா. இன்னும் சில பேர் ஃபேமிலிக்கே பண்ணுவா, சொசைட்டிக்கு ஒன்றுமே பண்ண மாட்டா. ரெண்டுமே தப்பு. சொசைட்டி சமுதாயத்துக்கும் பண்ணணும், ஃபேமிலிக்கும் நல்லது பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நம்பி 4 பேர் இருக்கோம், சொசைட்டிலையும் இருக்கிறார்கள், ஃபேமிலிலையும் இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலி மட்டும் பார்க்கக்கூடாது. அப்படி கசின் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கா, கசின் பிரதர்ஸ் எப்படி இருக்கா, அவர்களும் நன்னாத்தான் இருக்காளா, ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பில் வச்சுக்க போகிறோம். முடியல, அவளுக்கு கூப்பிட விருப்பம் இல்லையா, விருப்பம் இல்லை. போக விருப்பம் இல்லையா, இல்லை. சண்டை கிடையாது சுவாமி. எப்போ பார்த்தாலும் முகத்தை முறிச்சுன்னு போக மாட்டோம். பார்த்தா நமஸ்காரம், நன்னா இருக்கீளா, எப்படி பார்க்க, கேட்குற அளவுக்கான உறவை நம்ம வச்சுக்கணும் இல்லையோ சுவாமி. ஒன்று சண்டைன்னா வெட்டி விட்டுடணும், வெட்டணும், உதைக்கணும், போகவே கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆகிடுறது, இப்போ நமக்கு இருக்கிற கோபத்தை தீர்த்துக்கலாம், ஆனால் தேவையில்லாத பாவம் வந்து விடுறது. அந்த பாவம் வந்தால் பெருமானுடைய உள்ளத்தில் கோபம் வருது. இது எதுக்கு நமக்கு வம்பு சொல்லுங்க? இருக்கிற காலம் கொஞ்சம், அந்த காலத்துக்குள்ள சௌக்கியமாக சந்தோஷமாக சாந்தியோடு இருந்துட்டு போக வேண்டாமா? அதுக்கு தான் இப்போ ஒரு வதி சொல்லிட்டு இருக்கார். திருத்தராஷ்டிரா கடைசி காலத்தில் தவிச்சுன்னு இருக்கே, ஏற்கனவே நாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டுட்டே. இப்போ போய் நல்லவர்கள் பாண்டவர்கள் அவர்களிடத்துல கொடுத்துடாமல் என்ன பிடிவாதம் பிடிக்கிறாய்? நீ பிடிவாதம் பிடிச்சு என்னதான் சாதிச்சிட போறாய்? உன் பங்காளிகளுக்கு கொடுக்காமல் வேற யாருக்கு கொடுத்துட போறே? இப்போ நம்ம வீட்டில் சொத்து இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு ஆரோத்தருக்கு வாரிசு இல்லை, யாருக்கு போகும்? வழக்கம் வச்சுருக்கா, அவர் உயில் எழுதி வைத்திருந்தால் உயில் எழுதப்பட்டவருக்கு போகும். இல்லைன்னா இல்லை சுவாமி, பிள்ளை இருக்கான், ஆனால் அந்த பிள்ளை தருதலை, அவன் ஒன்றுமே அவர் சொல்கிறபடி கேட்க மாட்டான், எங்கேயோ போயிட்டான், இப்படின்னு இருந்திருக்கட்டுமே. நாளைக்கு அந்த பிள்ளை சொத்தை விட்டுடுவோன்னா திரும்ப அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டவுடனே வரான், வந்து தஸ்தாவேஜெல்லாம் தேடுறான், டாக்குமெண்ட்ஸை தேடி எடுத்து நான் தான் இவருக்கு பிள்ளை, இது ஒருக்கு சொத்து கொடு, லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டை போய் அப்ளை பண்ணுறான். கவர்மெண்ட்டு கொடுத்துதான் நானும் இல்லையாமே, நீ அப்பா சொன்னபடி வாழ்நாளில் கேட்கலையாமே, அதனால உனக்கு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு ஒரு அரசாங்கத்தில் சொல்ல முடியாது. அந்த பிள்ளை ரைட் ராயலாக போகிறான், லீகல் ஏரை வாங்கிக்க போகிறான், சொத்தை எடுத்துக்க போகிறான், நடைய கட்டிகிட்டே இருக்க போகிறான். ஏன்? அந்த உறவு விட்டு போயிடாது பாருங்க. அந்த அளவுக்கு உறவு இருக்கும்போது நாமும் அதை கணிசிக்க வேண்டும். கெட்டதே இப்படின்னா நல்ல உறவை விட்டு கொடுத்துட முடியுமா? பாண்டவர்கள் நல்லவர்களாயிற்றே. ஆக ராமனுடைய புகழ் பரவுவதற்கு காரணம் இது ஒரு முக்கிய காரணம். ஃபேமிலியும் விடமாட்டார், சொசைட்டியும் விடமாட்டார், பங்காளிகள் எல்லாரும் ஒழுங்கா இருக்காளா? குஹன் அவருக்கு ரொம்ப நெருக்கம், சபரி நெருக்கம், ஜட்டாயு நெருக்கம், விபீஷணன் நெருக்கம், சுக்ரீவன் நெருக்கம், எத்தனை பேரை அப்படி ஈர்த்து வச்சுட்டு இருக்கார் பாருங்க. ராமன் காந்த மாட்டம், அந்த காந்தத்தை சுத்தி இத்தனை பேர் இருக்காள், என்ன இருந்தா தான் ராமனுக்கு ரசனை. அதனால தான் ஆண்டாள் பாசுரத்தில் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் ராமனுடைய கீர்த்தியை பாட வேண்டும். அந்த கீர்த்தி எதனால இருக்கு? இதோ சொல்றார், தீயந்தாம் கிராமகா கேச்சித்து தேஷாம் விருத்தியர்த்தம் ஈஸ்வர. 2 கிராமத்தை கேட்கிறான், கொடுத்துட்டு போயேன் திருத்தராஷ்டிரா. ஏவம் லோகே யசப் பிராப்தம் பவிஷ்யதி நராதிப. இப்படி நீ பரந்த மனசோட நடந்துட்டியானா உன் கீர்த்தி திக்கெட்டும் பரவும். அப்படி இல்லாம பங்காளிகளுக்கு சொணக்கம் பண்ணியானா பரவாது. புத்தேனகி துவயா காரியம் விருத்தேனகி துவயா காரியம் புத்திராணாம் தாத்த சாசனம். உன்னுடைய தீய பிள்ளைகளை அடக்கு. நீ நல்ல வயசானவன், ஏன்னா அடக்கிறதுக்கு தெரியாதா? உனக்கு இருக்கிற முதிர்ச்சிக்கும் வீரத்துக்கும் வயசுக்கும் சும்மாருன்னு சொல்ல வேண்டாமா? அதை விட்டுட்டு பங்காளிகளுக்குள்ள சண்டை ஏற்படுறதை பார்த்துட்டு இருக்கிய திருத்தராஷ்டிரா, வேண்டாம், இதை தடுத்து விடுவாய்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓர் அறிவிப்பு. டிசம்பர் மாதம் 7, 8, 9 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் கரூர் நகரத்தில் உள்ள நாரதகான சபாவில் மாலை 6:30 மணிக்கு அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. அவசியம் கரூர் வாழ் பக்தர்களும் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன்.